சிக்கன் பேட்டி வீட்டிலே செஞ்சு ஒரு சாண்ட்விச் ஒன்று பண்ணிடுவோமா? போன்லெஸ் சிக்கனை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், வர மல்லித்தூள், சீரகத்தூள், சோம்புத்தூள், கரம் மசாலா, உப்பு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அரிசி மாவு, பொடியாக நறுக்கின வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து ஒரு பேட்டி மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெயில் பொரித்து பார்த்துட்டு உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேட்டியாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அரை ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, கொஞ்சோண்டு உப்பு, தண்ணி ஊற்றி நல்லா வாட்டரியாக கலக்கிட்டு நம்ம செஞ்சு வச்ச பேட்டியை இந்த கார்ன்ஃப்ளவர் தண்ணியில் 2 சைடும் மூழ்கிற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரெட் க்ரம்ஸை கோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டபுள் லேயராகவும் கோட் பண்ணிக்கலாம், சிங்கிள் லேயராகவும் கோட் பண்ணிக்கலாம். கோட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 மணி நேரம் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா சூப்பராக செட் ஆயிரும். அடுத்ததாக வெஜிடபிள் ஸ்டஃபிங். பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்குனது, தக்காளி பொடியாக நறுக்குனது, உப்பு, பெப்பரு, அப்புறம் டொமேட்டோ சாஸு, மயனேஸ் இல்லாட்டி ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் டீப் ஃப்ரை இல்லாட்டி ஷாலோ ஃப்ரையில் நம்ம செஞ்சு வச்சுருந்த பேட்டியை 2 சைடு கோல்டன் ப்ரௌனாக ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ சாண்ட்விச் பிரெட் இல்லை நார்மல் ப்ரெட்டில் இது மாதிரி டொமேட்டோ சாஸை ஒரு சைடு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருந்த வெஜிடபிள் ஸ்டஃபிங்கை ஒரு லேயராக வச்சுட்டு அதுக்கு மேலே பேட்டி வச்சுட்டு அந்த பேட்டிக்கு மேலேயும் கொஞ்சம் அந்த டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சீஸ் ஸ்லைஸ் இருந்துச்சுன்னா வைங்க, இல்லாட்டி கூட வேண்டாம். என்கிட்ட இருந்தனால நான் ஒன்று வச்சுட்டு இன்னொரு சைடு ப்ரெட்டில் இன்னும் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணிவிட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் பட்டர் இல்லாட்டி எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி கோல்டனாக ப்ரௌனாக எடுத்து வச்சுக்கலாம். உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் நம்ம இஷ்டம் தான், எப்படி வேணால் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டப்படி உங்கள் டேஸ்ட்டுப்படி வேறு எக்ஸ்ட்ரா கூட வச்சு செஞ்சுக்கலாம். இதெல்லாம் அன்ஹெல்த்தி விஷயமா இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்யும்போது கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.